ஹாய் ஆல் நம்ம வந்து பீகாக் டிசைன் போன கிளாஸில் பார்த்தோம். ஸோ பார்ட் 2 தான் இது. இந்த வீடியோ பார்க்குறவங்க புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். அதே மாதிரி நம்ம சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். சர்டிஃபிகேட்டுக்கான அமௌண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிக்கிட்டால் போதும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஓகே. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் வந்து எப்படி பீகாக் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக வரையணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு 7 அப்படி இல்லைன்னா எஸ் மாதிரி கூட நீங்கள் போட்டு அதை லீவ்ஸ் மாதிரி கொண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிவிட்டு கீழேருந்து கொண்டு வந்து அடியில் ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஓவல் மாதிரியே கொண்டு வந்து அதோடைய அந்த தலை தானே அது ஜாயின் பண்ணிக்கணும். அடுத்தது நெக்ஸ்ட்டு நீட்டாக வேவ் மாதிரியே கொண்டு வந்துட்டு இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான மூக்கும் கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி தான் வந்து பீகாக் வரையணும். இது பார்த்திங்க அப்படின்னா போன கிளாஸில் நான் ஒரு டிசைன் போட்டிருப்பேன். ஸோ அது பேஸ் பண்ணி வர டிசைன் தான் இதுவும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து அதோடைய அந்த இது இருக்குது பார்த்திங்களா, அதிலேருந்து நான் மேலே கொண்டு வந்து டபுள் லைன் நான் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு கீழே இருக்குது பாருங்கள், கீழே அந்த கொண்டு வந்து நான் வந்து இதில் டாட் மாதிரி வச்சுக்கிறேன். அதாவது கீழே வந்து நம்ம செகண்டாக ஒரு இது போட்டிருப்போம் பார்த்திங்களா, அதுலேருந்து குட்டி குட்டியாக டாட் மாதிரி வச்சுக்கிறேன். டாட் மாதிரி வச்சுட்டு அதில் வந்து நம்ம லோட்டஸ் இருக்குது பார்த்திங்களா, நான் இந்த இடத்துல லோட்டஸ் வரைஞ்சிக்கிறேன். அப்படின்னா நீங்கள் எதனா ஃப்ளவர் வரைஞ்சிக்கலாம். வேறு எதனா உங்களுக்கு தோன்ற மாதிரி நீங்கள் இதில் டிசைன்ஸு கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இதில் லோட்டஸ் தான் வரைகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரியான ஃப்ளவர்ஸ் தோணுதோ அந்த ஃப்ளவர்ஸை நீங்கள் இதில் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லைட்டாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போல்டு பண்ணிங்கன்னா ஓகே. ஏன்னா உங்களுக்கு அது வந்து மிஸ்டேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் மெலிசாக நீங்கள் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை போல்டு பண்ணிங்க அப்படின்னா ஓகே. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ ரியலி சாரி, நானும் ட்ரை பண்ணுறேன். ஆனால் என்னால் முடியல. வீட்டில் ஒரு பக்கம் ஒர்க்கு அந்த மாதிரி இருக்கிறதுனால என்னால் சரியாக வீடியோவும் போட முடியல, சரியாக இது பண்ணவும் முடியல. நிறைய பேர் சொல்லுங்கள், நீங்களாம் என்ன கிளாஸ் எடுக்கிறீங்க, ஒழுங்காக கூட நீங்கள் கிளாஸ் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. ஒருத்தருக்கு ஒரு மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ எனக்கும் அந்த மாதிரி தான். ஸோ ரியலி சாரி. என்னோடய சுச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து நம்ம வந்து எலிஃபண்ட் பார்ப்போம். எலிஃபண்ட் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இருக்குது. நான் அதை சொல்கிறேன் பாருங்கள். இந்த டிசைன் உள்ளே வந்து நான் வந்து லைன்ஸ் கொடுத்து லைன்ஸில் டாட் வச்சுக்கிறேன். இதுக்குள்ளே நீங்கள் வந்து ஃபில்லிங்ஸும் கொடுத்துருக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லோட்டஸ் இருக்குது பார்த்திங்களா, லோட்டஸ்க்கு பக்கத்துலேயே இன்னொரு லைன் நீங்கள் போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்குள்ளே நீங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுக்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு டிசைன் போட்டிங்க அப்படின்னா அது சுற்றியும் இன்னொரு லைன் கொடுக்கறது உங்களுக்கு நல்லது. அவ்வளோதான். இப்போ நான் வந்து இதில் சிம்பிளாகவே கொடுத்துக்கிறேன் டிசைன். ஏன்னா இது உள்ளே பார்த்தீங்களா, இது மாதிரி டாட் வச்சுக்கிறேன். ஆனால் போன கிளாஸில் சேம் இது மாதிரி பேஸ் பண்ணி வர டிசைனில் நான் வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்துருப்பேன் பாருங்கள். ஸ்பைரல் போட்டுட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இதில் சிம்பிளாக தான் கொடுத்துக்கிட்டேன். இன்னும் இதில் நீங்கள் வந்து ஹம்ப்லாம் கொடுத்து போட்டிங்க அப்படின்னும்போது இந்த டிசைன் நல்லா கிராண்டாகவே இருக்கும். அதையும் புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நான் எப்பவும் சொல்கிறது தான், நான் போடுறது தான் டிசைனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதை பேஸ் பண்ணி நிறைய டிசைன்ஸ் நீங்களாகவே ஓனாகவே போடலாம் அப்படின்றது தான். ஏன்னா எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க வந்து பீகாக்லேயே 2-3 டிசைன் தான் சொல்லிக் கொடுத்தாங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு கூட அவங்க எனக்கு சொல்லித் தரல. ஒரு மினிமம் ஒரு 15 வச்சுக்கோங்களேன். 15 அந்த 15மே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாம் ஒரே மாதிரி கிடையாது. ஸோ அதை வச்சு நம்ம வேறு மாதிரி ஃபில்லிங்ஸ் கொடுத்து நம்ம போட்டுக்கலாம் அப்படின்றத தான் நான் இதில் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இதுக்கு உள்ளே வந்து நான் எப்படி கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஹம்ப்பு மாதிரி கொடுத்து அதில் வந்து போல்டு பண்ணிக்கிறேன். போல்டு பண்ணிவிட்டு அதோடைய பாடியில் வந்து நான் வந்து ஹம்ப்பு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரியே கொடுத்துக்கலாம். இல்லை இந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்பைரல் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டிசைன் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அவ்வளோதான். எலிஃபண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எலிஃபண்ட்டு ஃப்ரண்ட்டு ஃபேஸு சைடில் இருக்கிற மாதிரி பேபி எலிஃபண்ட்டு, அப்புறம் எலிஃபண்ட்டுக்கு மேலேயே வந்து கொடை மாதிரி வரும். அப்புறம் எலிஃபண்ட் வந்து மாலை வச்சிட்ருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எலிஃபண்ட்டு உட்காந்துருக்கிற மாதிரிலாம் இருக்கும். நிறைய இருக்குது. அது எல்லாமே நம்ம வந்து நாளைக்கு கிளாஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம அந்த மேங்கோ டிசைன் பார்த்துருப்போம் பார்த்திங்களா, டபுள் மேங்கோ.
அந்த மாதிரி தான் நான் இதில் போட்டுக்கிறேன். இது என்ன மேங்கோ வரைகிறீங்கன்னு நினைப்பீங்க. அப்படி இல்லை, இதில் வந்து நீங்கள் அந்த இது வரையலாம், அதாவது பீகாக் வரைகிறேன். டபுள் பீகாக் இருக்கிற மாதிரி தான் நான் இதில் வரைய போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள். இப்போது இதில் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதில் இங்கேருந்து சைடில் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதிலேருந்து கீழேருந்து வேவ் மாதிரி கொண்டு வந்துட்டு 7 மாதிரி கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் இன்னொரு 7 மாதிரி கொண்டு வந்து ஜாயின் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் மேலேயும் 7 மாதிரி கொண்டு போயிட்டு அது ஒட்டியே நீங்கள் கீழே அப்படியே கொண்டு வந்து நீங்கள் அதுக்கு ஒட்டி நீங்கள் பண்ணிக்கணும். கீழே வரைஞ்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அதுக்கு கீழேயே கொண்டு வந்து நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் பாதியிலே மெஹந்தி போடக்கூடாது. இப்போ நான் போடுற மாதிரி இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்லேருந்தே ஃபஸ்ட்டு டைம் நான் கிளாஸு சொல்லும்போதே நான் பேசிக்லேயே சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த டிசைன் போட்டாலும் பாதியிலே உங்களுக்கு ஃப்ளோ கட்டாலுமே திரும்பி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து தான் லைன்ஸை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி. பாதியிலே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல டாட் வச்ச மாதிரியே ஒரு மாதிரி இருக்கும். அதையும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்க்காதுங்க, கிளியராக பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த வீடியோவில் கிடுகிடுன்னு ஓடுற மாதிரியே இருக்கும். நான் நெக்ஸ்ட் டைம் போடுற மாதிரி ஸ்லோவாக கூட போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், இதோடைய மூக்கு கண்ணுலாம் வரைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஃபில்லிங் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அடியில் இன்னொரு இது அதோடைய தோகை தானே, அந்த தோகை இது தான், அந்த தோகை ஜாயிண்ட் ஆகியிருக்கிற மாதிரி அது உடம்புலையே. நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம வந்து அந்த கழுத்தில் ஹம்ப்பு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரியுமே நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இது வந்து டபுள் பீகாக் இருக்கிற மாதிரி. இந்த பீகாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இதுவுமே வந்து நம்ம பிரைடு டிசைனில் போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும். இந்த மாதிரி மாடல்ஸ்லேயே நிறைய இருக்குது. ஸோ ஆப்போசிட்லேயே நீங்கள் போட்டுக்கலாம், இந்த மாதிரி போட்டுக்கலாம். இன்னொன்று நான் சொல்லணும்னு நினச்சேன். அது என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் கூட நீங்கள் ஒரு ஆடு பார்க்குறீங்க, ஃப்ரீன்னு வருது அப்படின்னா, அது நீங்கள் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு கிளாஸில் சேர்ந்துக்கோங்க. கிளாஸில் சேர்ந்ததுக்கப்புறம் சரியாக உங்களுக்கு வந்து கிளாஸை சென்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய கம்ப்ளைண்ட்டு நான் வந்து கேட்குறேன். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் உஷாராக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு கிளாஸாக இருந்தாலும் கண்மூடித்தனமாக நீங்கள் போய் இது பண்ணிக்காதீங்க. அது என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஜாயின் பண்ணால் ஓகே. ஏன்னா நான் வந்து அமௌண்ட் நிறைய லாஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு 3000 கிட்ட எனக்கு அமௌண்ட் லாஸ் ஆகியிருக்கு. வீட்டில் திட்டியிருக்கேன். அதனாலே வீட்டில் அமௌண்ட் கேட்கணும் அப்படின்னாலும் எனக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா வீட்டில் திட்டுறாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு, ஏன்னா அந்த அமௌண்ட் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டு செலவுக்கு அந்த மாதிரிலாம் கூட ஆகியிருக்குன்னு நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எதனா ப்ராடக்ட் வாங்கினா நிறைய காசு கேட்பாங்க. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பியூட்டிஷியன்ற கிளாஸில் சேர்ந்தேன். ஸோ அங்கே ஏமாற்றின ஒரு விதம் தான் எனக்கு பிடிக்கல. அதனால் நான் லெஃப்ட் ஆகிட்டேன். ஸோ அதனால தான் பியூட்டிஷியனாக இருக்கட்டும், ஆரி ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை க்ரூஷீட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒர்க்காக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பேங்கிள்ஸு ஸ்டோன் ஒட்டுறது, சில்க் த்ரெட்டாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா டைலரிங்காக இருக்கட்டும், எதுவானாலும் ஹுமன்ஸுக்கு பிடிச்ச மாதிரியான ஒர்க்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம ஹுமன்ஸு செய்கிற மாதிரியான ஒர்க்ஸ். ஸோ அந்த மாதிரியான ஒர்க்குக்கு நீங்கள் கிளியராக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது என்னுடைய அட்வைஸாக கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இது எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் சொல்கிறேன், எந்த ஒரு விஷயமானாலும் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுறது நல்லது. ஸோ நான் அந்த டிசைனில் எப்படி ஃபில்லிங் கொடுத்துருப்போம் பார்த்தீங்க இல்லையா, அதே மாதிரி தான் ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ஒரு விதமானது. அந்த பீகாக்கு வந்து அதோடைய கழுத்தை வளைச்சிட்டு வந்து அதோடைய பாடியில் கிட்ட வர மாதிரியான ஒரு டிசைன். ஸோ இந்த டிசைன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுவுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த இது வச்சு பேஸ் பண்ணி நீங்கள் எதனா ஒரு ஷீட்டில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய கையை பென் ஆர் பென்சிலில் வரைஞ்சிட்டு அந்த பென்சிலில் நீங்கள் போட்டதில் நீங்கள் இந்த மாதிரியான டிசைன்ஸை பேஸ் பண்ணி டிசைன்லாம் கொடுத்து ஹம்ப்பு கொடுத்து நீங்கள் ஒரு டிசைன் எனக்கு க்ரியேட் பண்ணி சென்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா யார் கையாச்சு கிடச்சிது அப்படின்னா அவங்க கையில் கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டு சென்ட் பண்ணலாம். மெயினாக புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஷீட்டில் போடுறதா இருக்கட்டும், ப்ரைடுக்கு போடுறதா இருக்கட்டும், உங்களுக்கு ப்ராக்டிஸ் தான் மெயின் இல்லையா, அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு வந்து டெஸ்ட்டு இருக்குது. அந்த டெஸ்ட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கட் ஒர்க்கு அது பேர் வந்து
ஸ்டார்ட் அப் டிசைன் நடத்தும்போது ஸ்டார்ட் அப் டிசைன் நான் சொல்லி கொடுத்துருவேன். சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அதை வச்சு அதோட நம்மளுக்கு முடியும். ஸோ அது கூடவே வந்து ஃபிங்கருக்கு போடுற டிசைன் ஒரு 2, 3 சாம்பிள் சொல்லி கொடுத்துருவேன். அதை வச்சு நீங்கள் ஒருத்தர் கையில் போட்டு சென்ட் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு எக்ஸாம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு எக்ஸாம். நான் வந்து ஸ்டார்ட் அப் டிசைன் நெக்ஸ்ட்டு நடத்துவேன். எலிஃபண்ட் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்போ நீங்கள் அதை வச்சு ஒருத்தர் கையிலையோ அப்படின்னா ஒரு ஷீட்டில் கூட நீங்கள் போட்டு சென்ட் பண்ணியே ஆகணும், கம்பல்சரி. இது வந்து உங்களுக்கு எக்ஸாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து நான் ஃபில்லிங்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஒரு இதுலேயுமே ஒரு விதமான ஃபில்லிங் நான் கொடுப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு போட்டுக்கிற டிசைனில் எந்த மாதிரி ஃபில்லிங் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அந்த மேங்கோவில். செகண்டுக்கு போட்டிருக்கிறதுல மேங்கோவில் எந்த மாதிரியான டிசைன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். தேர்டாக இப்போ நான் போடுறதில் எந்த மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த தோகை பாருங்கள், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பீகாக் பார்த்தோம். அந்த பீகாக்கில் இருக்கிற தோகை மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து அதோடைய தோகைக்கு எப்படி போடுவோமோ அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கோபுரம் மாதிரியான இதை நான் இதில் கொடுத்துக்கிறேன். ஸோ இது மாதிரியே ஃபுல்லாமே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் எடுக்கிற கிளாஸ் எடுக்கலான்னு அப்படின்னு இருக்கேன். மெஹந்தி முடித்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க, அக்கா இப்போவே நடத்த மாட்டிங்களா, டைம் ஆகுமா அப்படின்ற மாதிரி. எனக்கு மெஹந்தின்னும் போது எனக்கு மெஹந்திலாம் கான்சன்ட்ரேட் பண்ண வருது. ஸோ சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் அப்படின்னும் போது எனக்கு தெரியல. நான் வேணும்னா வர சாட்டர்டே சண்டேயில் எடுத்து கூட நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதிலே நம்மளுக்கு ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் வந்துடும். அப்புறம் அந்த ஸ்டாண்டு ஹேக்கிங், அதாவது அந்த சாரீ ஹேக்கிங் பண்ணுற அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து எப்படி ஹேக்கிங் பண்ணணும் அப்படின்றத சொல்லுவேன். அதே மாதிரி சாரியை எப்படி கட்டினா எந்தெந்த இடத்துல உங்களுக்கு ப்ளீட்ஸ் எடுக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்லிவிடுவேன். ஸோ உங்களுக்கு எதனா பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படி இல்லைனா அவங்க ரிலேட்டிவ்ஸில் யாருக்காச்சும் மேரேஜ், அவங்களுக்கு சாரீ கட்ட தெரியாது அப்படின்னா கூட நீங்கள் அவங்களுக்கு கட்டலாம். இந்த மாதிரிலாம் கூட இருக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் இல்லைனா அவங்களுடைய எந்தெந்த சைஸ், இப்போ எஸ் இருக்குது, எம் இருக்குது, எக்ஸ்எல் இருக்குது, இந்த மாதிரி ஒருத்தர் சைஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்குலாம் எந்த மாதிரியான ப்ளீட் வந்து நம்ம செஸ்ட்டு ப்ளீட் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்லுவேன். அதிலே சொல்லிவிடுவேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க. ஸோ எல்லாருக்குமே தனித்தனியாக நல்லா சொல்ல முடியல. அதனால் இந்த வீடியோவிலே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீக்கில் வந்து நான் நார்மல் பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறம் வர இந்த கிளாஸ் வந்து நம்ம குயிக்காக இந்த மந்த்லேயே முடிச்சிட்டோம் அப்படின்னும் போது நான் வந்து நெக்ஸ்ட்டு சாரீ ப்ளீட்டிங் எடுப்பேன். அதேமாரி சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ்லாம் இருக்க பாருங்கள், அது நிறைய பேருக்கு தெரியும். பட் இருந்தாலும் நான் வந்து பேங்கிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸு, ஜுவல்ஸு இது மட்டும்தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா கிட்டு வாங்கினதில் அவங்களே நிறைய டாபிக் வச்சு என்னென்னவோ சொல்லி கொடுத்தாங்க. இன்விசிபிள் செயின்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் ஒரு சிலது சொல்லி கொடுத்தாங்க, அது எனக்கு பிடிக்கல. ஏன்னா அந்தளவுக்கு அது வந்து அட்ராக்டிவாகவும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு யூனிக்காகவும் இல்லை. அதனால் நான் அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பேங்கிளையும் ஜும்காவையும் மட்டுமே நான் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இன்விசிபிள் செயின் மேக் பண்ணுறதையும் கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். ப்ளஸ் சென்டர் கிளிப்பு, ஹேர் பேண்டு. ஸோ இதெல்லாம் வரும். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் சொல்லுங்கள். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை கூட எடுக்கலாம். ஸோ இப்போ நான் அந்த டிசைன் எப்படி போட்டிருப்பேன்னு பார்த்தீங்க. இப்போ இவங்க 2 ஆஃப் சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு அடுத்தது திலக்கம் மாதிரி கொடுத்துருப்பேன். கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு செகண்டாக கொடுத்த அந்த சர்க்கிளில் வந்து நான் ஃபில்லிங் கொடுத்துருப்பேன் இல்லையா, அவ்வளோதான். அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் வந்து அதுக்கு பின்னாடியே இன்னொரு டபுள் லைன் போட்டு அதில் வந்து ஹம்ப்பு கொடுத்து டாட் வச்சுக்கலாம். அடுத்தது இது பாருங்கள், இது வந்து ஒரு விதமான பீகாக். பார்க்குறதுக்கு உங்களுக்கு சிரிப்பு மாதிரி வரலாம். பட் இருந்தாலும் இது நல்ல டிசைன். போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும். அந்த பீகாக்கோடைய கழுத்து மட்டும் தெரிகிற மாதிரி, அதோடைய தோகை பாதி தெரிகிற மாதிரி, இந்த லோட்டஸோடைய பெட்டல் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். ஸோ இது சாம்பிள் தான் நான் போடுறேன். இதை வச்சு நீங்கள் ஃபில்லிங்ஸ் எப்படி வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ப்ளஸ் ஃப்ளவர்ஸ் கொடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இப்படி பார்க்குறீங்களா, இதுக்கு மேலே நான் ஒரு ஃப்ளவர் வரைகிறேன் பாருங்கள். அது வரைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இந்த டிசைன் எந்த அளவுக்கு இதை வந்து இந்த டிசைனை நல்லா எடுத்து காட்டுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும்.
ஸோ இப்போ பாருங்கள், இது உள்ளே வந்து நான் வந்து ஸ்பைரல் கொடுத்துட்டு அதில் ஹம்பு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இருக்கிற அந்த இதில் வந்து நான் கொடுக்கல, அப்படியே விட்டுட்டேன். அடுத்தது கழுத்தில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தூரம் வந்து ஃபில்லிங் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹம்பாகவே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹம்ப்பு கொடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்டர் டிசைனில் நான் அந்த டிசைன் கொடுத்துருப்பேனா எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த டிசைன் நான் போட்டிருக்கேனா என்னன்னு தெரியல. ஸ்பைரல் போட்டு அதில் 2 சைடுமே வந்து லீஃப் மாதிரி கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு ஸ்பைரல் அதை ஒட்டியே நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த டிசைன் நான் கொடுத்துருக்கேனா என்னன்னு தெரியல. கொடுத்துருப்பேன் தான் நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. ஸோ இந்த டிசைன் வந்து நான் இதில் கொடுத்துட்டு இதில் வந்து மேலே நம்ம போல்டு பண்ண போகிறோம். போல்டு பண்ணிவிட்டு அந்த லீஃப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம அந்த லைட்டாக லைன் மாதிரி கொடுக்கணும். ஸோ லீஃப்க்கு அந்த மாதிரி லைன் மாதிரி கொஞ்சம் லைட்டாக இழுத்து கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே பாருங்கள், நான் வந்து இதில் ஹம்ப்பு கொடுக்குறேன். ஸோ இந்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா டபுள் ஹம்ப்பு கொடுத்துட்டு இதுக்கு கீழே அந்த ட்ராப்ஸ் மாதிரியான வைன்ஸ் வரும் பார்த்திங்களா, அதை வந்து நான் இதில் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுவே வந்து நம்மளுக்கு பார்டராக ஆகிடும். ஸோ மேலே இருக்கிறது வந்து ஸ்டார்ட் அப் டிசைனாக மாறிடும். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் புரிய வைக்கிறேன் பாருங்களேன். அது வந்து ஃபஸ்ட்டு வந்துடும். அதுக்கடுத்து நம்ம இந்த ட்ராப்ஸ் மாதிரியான இது கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அதில் நீங்கள் டபுள் லைன் கொடுத்துட்டு அதுக்கு கீழே நீங்கள் வந்து கிரிட் டிசைன் அந்த மாதிரிலேயும் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு புரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. பிகினராக இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு எங்களுக்கு இதுதான் மெஹந்தின்னு சொல்கிறவங்களுக்கு புரியாது. பட் இதுக்கு முன்னாடி மெஹந்தி பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அது ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பீகாக்கு வரைஞ்சிட்டேன். அதோடைய தோகை வந்து நேராக இருக்கிற மாதிரி தான் நான் வரைகிறேன். இதுக்கு உள்ளே வந்து நான் டபுள் லைன் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு விதமான தோகையாக உங்களுக்கு தெரியலாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்க. பாருங்கள், இப்போ இதுக்கு உள்ளே வந்து நான் வந்து லீஃப் மாதிரி இதுக்கு உள்ளே கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்களா, இந்த மாதிரி லீஃப் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு உள்ளே ஓவல் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லா பாக்ஸுக்கு உள்ளேயும் நம்ம இந்த மாதிரி கொடுக்கணும். கொடுத்துட்டோம் அப்படின்னா சைடில் கொஞ்சம் கேப்பாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த லீஃபுக்கும் தாண்டி இருக்கிறதுல நீங்கள் வந்து இருக்கிறத தாண்டி நீங்கள் வந்து அதில் போல்டு பண்ணி விட்டுக்கணும். இப்போ இந்த மாதிரி தான் இதில் நீங்கள் போல்டு பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இந்த டிசைன் இந்த மாதிரி தான். இந்த மாதிரி போல்டு பண்ணி விட்டுட்டு அதுக்கு உள்ளே இருக்குது பார்த்தீங்களா அந்த லீஃப் மாதிரி, அதில் வந்து நீங்கள் ஷேடு கொடுத்துக்கலாம், இல்லைன்னா ஷேடு கொடுக்காம கூட நீங்கள் விட்டுறலாம். ஸோ இப்படியே கூட நீங்கள் விட்டுறலாம். ஸோ சைடில் வந்து சவுண்ட் இருந்துச்சுன்னா கண்டுக்காதீங்க. என் அக்கா பொண்ணு கற்றுக்கிட்டே தான் இருக்கா. கிட்ட வராதடி சொல்லுவேன், விளையாடிடி சொல்லுவேன். ஆனால் வேணுமுனே வாய்ஸ் கொடுக்கும்போது தான் கிட்ட வந்துட்டு தொந்தரவு பண்ணிகிட்ருப்பா, டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருப்பா. அவ்வளோதான். இதுக்குள்ளே ஹம்ப்பு கொடுத்துட்டேன் ஃபில்லிங்கோசரம். நெக்ஸ்ட்டு டபுள் லைன் அது கழுத்துக்கிட்ட போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹம்ப்பு நான் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ குழந்தைங்க இருக்கிற வீட்டில் நம்ம ஒரு வேலை பண்ணுறோம் அப்படின்னா சரியாக பண்ணவே விட மாட்டாங்க. உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப கஷ்டம் குழந்தைங்க இருக்கிற வீட்டில். எங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது சுற்றியுமே வந்து நான் ஹம்ப்பு கொடுத்துக்கிறேன். ஹம்ப்பு கொடுத்துட்டு அதில் வந்து நான் டாட் வச்சுக்கிறேன். ஸோ இதோடையே வந்து நம்மளுடைய பீகாக் டிசைன் முடியுது. இதை பேஸ் பண்ணி வர டிசைன்ஸ் நான் சொன்ன மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம சின்ன சின்ன டாபிக்ஸ் பார்க்கும்போது இதுக்கப்புறம் பார்க்குறது எலமெண்ட்ஸ் தான் இல்லையா, அதனால் குட்டி டாபிக்ஸ் நம்ம பார்க்கும்போது நான் வந்து உங்களுக்கு அந்த டிசைன்ஸ்லாம் கவர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு கிரிட் டிசைனிங் கவர் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி ஃப்ளவர்ஸையும் நான் வந்து இதிலே கவர் பண்ணிட்டேன். ஸோ அந்த சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, 2-3 பேர் கேட்டிங்க. ஸோ அதுக்காகவே நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த லோட்டஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன், கிளியராக சொல்கிறேன் அப்படின்னு. இந்த மாதிரி தான்
திலகம் மாதிரி போட்டுட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்து கீழே ஜாயின் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்கள். இந்த டிசைன் வரல அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ எதுக்கும் நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. இந்த டிசைன் மிஸ் பண்ணிடாதீங்க, நல்ல டிசைன். ஸோ இந்த டிசைனை நீங்கள் கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த டிசைனை போட்டு பாருங்கள், நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த பெட்டல்ஸை பார்த்துருப்போம். இந்த பெட்டல்ஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் ஸ்பைரல் போட்டுக்கிறேன். ஸ்பைரல் போட்டுட்டு அதில் அந்த ஹார்ட் மாதிரியான அந்த பெட்டல்ஸை கொடுத்து ஒரு ஃப்ளவராக மாற்றிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பைரல் கொடுத்து ஹம்பு கொடுத்துட்டு அதில் இந்த யூ மாதிரியான, அதாவது பிக் ஹம்ப் மாதிரியான பெட்டலையும் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ட்ரிபிள் சர்க்கிள் போட்டு அதுக்கு மேலே நான் வந்து அந்த யூ மாதிரியான பெட்டலை கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு இந்த ஹார்ட்டின் மாதிரி இருக்குது பார்த்திங்க, அதுக்கு பக்கத்தில் ஒரு லீஃப் இருக்குது பாருங்கள், அதை வந்து நான் இதில் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துக்கோங்க, பென்சிலால் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து மெஹந்தியெல்லாம் போடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சிஸ்டர். அப்படியும் உங்களுக்கு வரல அப்படின்னா, இப்போ நான் பென்சிலால் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கு மேலேயே இந்த மாதிரி நீங்கள் மெஹந்தியால் போடுங்க. போட்டு அதுக்கு மேலே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த மேலேயே கரெக்டாக வந்துச்சுன்னா ஓகே, இல்லை கரெக்டாக ஆகிற வரைக்குமே நீங்கள் பென்சிலால் போட்டு பார்த்துட்டு அது மேலேயே நீங்கள் வந்து மெஹந்தியால் போடுங்க. போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சு, உங்களுக்கு அந்த லைன்ஸ் எதுவுமே மாறி போல் கசாமசான்னு வரல, கரெக்டாக வந்துச்சு, எனக்கு பர்ஃபெக்டாக அந்த லைன்ஸ் மேலே எனக்கு கரெக்டாக வருது சிஸ்டர் அப்படின்னா, நீங்கள் கண்டினியூஸாக மெஹந்தியால் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் வரும். ஸோ உங்களால் முடியும் அப்படின்னு உங்கள் மேலே நீங்களே ட்ரஸ்ட்டு வைங்க, அப்படின்னா மட்டும்தான் உங்களால் முடியும். ஸோ எனக்காக நான் சொல்லலை, இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். முடியாதது எதுவுமே கிடையாது, பெண்களால் முடியாதது எதுவுமே கிடையாது. ட்ரை பண்ணுங்கள், ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வரல அப்படின்னா விட்டுறக்கூடாது. கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களால் முடியும். நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வரல அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு அது மேலே லவ் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு லவ் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது கரெக்டாக வரும். என்னால் முடிஞ்சது அதுதான். ஸோ நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே மெஹந்தி அப்படின்னா. ஸோ நான் அந்தளவுக்கு லவ் பண்ணதுனால தான் என்னால் இந்த அளவுக்கு போட முடியுது. ஸோ உங்கள் மேலே நீங்கள் ட்ரஸ்ட்டு வையுங்க, உங்களால் முடியும். ஸோ பாருங்கள், இப்போ நான் வந்து இதில் டபுள் கிரிட் லைன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதுக்குள்ளே தான் நம்ம வந்து இந்த டிசைனை போட போகிறோம். ஏன் இந்த டிசைன் நான் இதில் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் நல்ல டிசைன், கொஞ்சம் கிராண்டான டிசைன். பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும், ஆனால் நீங்கள் போடுற விதம் பொறுத்து இருக்குது. நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிசைன் நல்ல லுக்காக எடுத்து கொடுக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த டபுள் லைனுக்கு உள்ளே வந்து ஹம்ப்பு மாதிரி தான் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கார்னர் டு கார்னர் வந்து பிக் ஹம்ப் மாதிரி கொடுத்துட்டு சென்டரில் இருக்கிற அந்த கேப்பில் குட்டியான ஹம்ப்பு மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளுக்கு அது ஒரு மாதிரியான ஃப்ளவர் மாதிரியான ஒரு இது கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது நம்மளுக்கு நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கு உள்ளே வந்து நீங்கள் டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்குள்ளே குட்டி ஸ்பைரல் மாதிரி கொடுத்து அதில் டாட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு உள்ளே வந்து நீங்கள் ஹார்ட்டு கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறமா அடுத்த டிசைனில் பாருங்கள், அடுத்த டிசைனில் நீங்கள் வந்து நம்ம வந்து இந்த டிசைன் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஸ்பைரல் மாதிரி போட்டு அதில் ஹம்ப்பு கொடுத்து அதுலேருந்து ட்ராப்ஸ் வர மாதிரி பார்த்துருப்போம். அந்த டிசைனை கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் இதில். அதுதான் நான் இதில் சொல்லாமல் விட்டதே ஒரு தப்பு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி போடணும் அப்படின்றது தான். ஸோ இதுக்கப்புறம் ஃப்ளவரை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஸோ ரியலி சாரி. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, நான் அந்த சிஸ்டர் கேட்டதுக்காக சொல்லித்தரேன். ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன், சொல்லித்தராமலாம் இருக்க மாட்டேன். அதே மாதிரி உங்கள் மேலே ட்ரஸ்ட்டு வச்சு நீங்கள் உங்களை நம்பி எந்த ஒரு டிசைனாக போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த டிசைன் வரும். ஸோ நான் சொல்லித்தரது வேறு, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு பண்ணுறது வேறு. ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? ஸோ உங்கள் மேலே ட்ரஸ்ட்டு வச்சு நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியாத எதுவுமே கிடையாது, உங்களால் முடியும். அவ்வளோதான். ஸோ இந்த கிளாஸ் இதோடய முடியுது. இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட முடியுது. அதே மாதிரி நம்ம வந்து
ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க புதுசாக இருந்தீங்கன்னா கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். நீங்கள் எந்த அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சர்டிஃபிகேட் மட்டும் அமௌண்ட் பே பண்ணால் போதும். நம்ம கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றின டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அவங்க வந்து கேட்டாங்க. ஸோ கேட்டும் நம்ம சொல்லித்தராமல் இருக்கிறது தப்பு. அதனால தான் நான் அந்த ஃப்ளவர் டிசைனை சொல்லித்தந்தேன். அதே மாதிரி நான் கிளாஸ் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், கிரிட் டிசைன் நான் நடுவில் வந்து உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி. ஃப்ளவர் டிசைன் வராதவங்க இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்படியே உங்களுக்கு வரல அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த கிளாஸ் நம்மளுக்கு முடியுது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாப்பிக்கோட நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஸோ நாளைக்கும் நெக்ஸ்ட் கிளாஸ் நான் போட்டுருவேன். ஸோ அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.